Hello guys, welcome to RNC Academy for TNPC. In this video, we are discussing about wandering singers. ஓகேங்களா? இந்த poem பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த poemல வந்து எங்க இருக்குன்னா 7th standardல second termல வந்து இது இருக்கு. சரிங்களா? 7th standard second term. இது வந்து இந்த poemோட டைட்டில் பாருங்களா, wandering singers. wandering என்ன நாம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? wandering வந்து அலைந்து திரிகின்ற கால்கள். சரிங்களா? அலைந்து திரிகின்றது. ஓகேங்களா? யாருன்னா வந்து சிங்கர்ஸ், அலைந்து திரிகின்ற ஒரு சிங்கர்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதான் இந்த போமோட டைட்டில். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி போம். இங்க பாருங்க, இந்த பிக்சரை பார்த்தாவே நமக்கு தெரியும் யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. Where the voice of the wind calls our wandering feet through echoing forest and echoing street, with lutes in our hand, ever singing we roam. All men are kind red, the world is our home. இதுல என்ன சொல்றாங்கன்னா, where the voice of the wind வந்து காற்றோட ஓசை வந்து எங்களை கூப்பிடுது. ஓகேங்களா? யாரை கூப்பிடுதா? இந்த wandering feet, அதாவது அலைந்து திரிகின்ற கால்களை கொண்ட மனுஷங்களை வந்து கூப்பிடுது. ஓகேங்களா? அதாவது இந்த சிங்கர்ஸ் சொல்றாங்க. சரிங்களா? அவங்க வந்து சொல்ற மாதிரி இந்த போம் எழுதியிருக்காங்க. காற்று வந்து எங்களை கூப்பிடுது, இங்க அலைந்து திரிகின்ற கால்களை கூப்பிடுது. through echoing forest and echoing street. ஃபாரஸ்ட்ல வந்து அந்த பூச்சிகள் சத்தம் கேட்கும், அதெல்லாம் வந்து எக்கோ கேட்கும்ல. அதே மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்ல எப்படி கேட்கும்? ஸ்ட்ரீட்ஸ்லயும் வந்து ஏதாச்சும் வித்துட்டு போவாங்க, இல்ல ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து சவுண்டை கேட்கும்ல. அதான் எக்கோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எக்கோயிங் ஸ்ட்ரீட். எது வழியானா வந்து ஃபாரஸ்ட் வழியாவும் ஸ்ட்ரீட் வழியாவும் வந்து எங்களை வந்து இதை கூப்பிடுது, வர சொல்லி கூப்பிடுது இந்த காற்று அப்படின்னு சொல்றாங்க. வித் lutes in our hand, ever singing we roam. lutesனா என்னன்னா வந்து யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யாழ்னா தெரியும் தானே, நரம்பு, இந்த கிட்டார் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து நரம்புகள் கொண்டது. ஓகேங்களா? வெயின்ஸ் கொண்ட அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? வித் lutes in our hand, ever singing we roam. நாங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறப்ப வந்து அந்த மாதிரி நாங்க அலைஞ்சிட்டே இருக்கிறப்ப வந்து நாங்க பாட்டு பாடிட்டே போவோம். lutesனா வந்து யாழ் வச்சுக்கிட்டு நாங்க பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. all men are our kindred. இங்க kindredனா என்னன்னா வந்து ரிலேஷன். சரிங்களா? உறவினர்கள் அப்படின்னு சொல்றாங்க. the world is our home. அவங்க வேர்ல்டு எப்படி இருக்கு? ஹோமா. இந்த வேர்ல்டே வந்து அவங்க வீடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது யார் சொல்றாங்க? அதாவது இது யார் சொல்ற மாதிரி இருக்கு? wandering singers. சரியா? இந்த அலைந்து திரிகின்ற இந்த சிங்கர்ஸ் தான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? our lays are of cities who luster is shade, the laughter and beauty of women long dead, the sword of old battles, the crown of old kings, and happy and simple and sorrowful thing. என்னன்னா, our lays are of cities whose luster is shade. லேஸ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். லேஸ்னா வந்து ஸ்டோரிஸ் அப்படி சொல்லலாம். ஸ்டோரிஸ் இல்லைன்னா வந்து சிங்கிங். சரிங்களா? ஸ்டோரிஸ் இல்ல சிங்கிங். ஓகேங்களா? எதை பத்தின ஸ்டோரிஸ்னா வந்து சிட்டி, அந்த ஊரை பத்தின ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? அந்த ஊரை பத்தின ஸ்டோரியை வந்து எப்படி அதை வந்து அழிஞ்சு, லியூட்டர்னா வந்து அந்த வளம், ஷைனின்னு சொல்லுவாங்க. ஷைனின்னு சொல்லுவாங்க. அந்த லியூட்டர் வந்து எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷேட்னா வந்து அழிஞ்சது. சரிங்களா? அது எப்படி அழிஞ்சிச்சு, எப்படி அது வந்து அதோட வளத்தை இழந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை பாடிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. the laughter and beauty of women long dead. என்னன்னா அந்த ஊர்ல இருக்கிற விமன்ஸ் வந்து அவங்க எப்படி அவங்க அழகை இழந்தாங்க, சந்தோஷத்தை இழந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் வந்து நாங்க வந்து பாடிட்டு போவோம். அது வந்து எப்போவே அவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, லாங்கர் டெட்னா வந்து இழக்கிறது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இழக்கிறது. லாங்கர் டெட்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இங்க இருக்கிற விமன்ஸ் வந்து இது இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. the sword of old battle, the crown of old king. என்னன்னா வந்து இங்க sword அப்படின்றது இருக்கிறது வந்து வாள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து வாள். ஓகேங்களா? இதுக்கான டைரக்ட் மீனிங் வாள். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து வீரத்தை குறிக்குது. சரிங்களா? அந்த காலத்துல நடக்கிற போர்கள், அதாவது போர்கள்ல வந்து அவங்க வீரமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. the crown of old kings, அரசரோட ராஜ்யம். சரிங்களா? அது வந்து ரொம்ப அழகா இருந்தது அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தது. and happier, simple, sorrowful. அப்ப இருந்து எப்படி இருந்ததுன்னா ஹாப்பியரா இருந்துச்சு, சிம்பிளா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு சொல்றாங்க. and sorrowful things. இந்த sorrowful thingsனா இப்போ அது இல்ல, அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், what hope shall we gather, what dream shall we show, where the wind calls our wandering footstep we go, no love bids us stray, no enjoy bids us wait, the voice of the wind is the voice of our fate. என்னன்னா, what hope shall we gather, நாங்க வந்து கூடுறதுக்கு எந்த ஹோப்புமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
வாட் ட்ரீம் ஷால் வி ஷோ. நாங்க வந்து பிளான்டேஷன் பண்றதுக்காக நாங்க விதைக்கிறதுக்கும் எந்த ஹோப்மே இல்லை சரிங்களா, எந்த எந்த ட்ரீம்மே எங்களுக்கு இல்லை. நாங்க வந்து where the wind called our wandering footstep we go. காற்று எங்களை எங்கெங்கெல்லாம் கூப்பிடுதோ அந்த எங்களோட அலைந்து திரிகிற கால் வந்து அங்கங்கெல்லாம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. நோ லவ் வித் அவர் ட்ரேட். என்னன்னா எந்த அன்பும் எங்களை பீட்ஸ்னா வந்து எப்படி சொல்றது, எஃபோர்ட். ஓகேங்களா, அந்த எந்த அன்பு வந்து எங்களை வந்து ட்ரே அப்படின்னா வந்து டிலே பண்ண முடியாது சரிங்களா. எந்த அன்பான எஃபோர்ட்டும் வந்து எங்களை டிலே பண்ண முடியாது. நோ ஜாய்ஸ் பீட்ஸ் அஸ் வெயிட். எந்த சந்தோஷமும் எங்களை வந்து வெயிட் பண்ண வைக்காது. ஆக்சுவலி இது என்ன மீனிங்னா, இப்ப வந்து இவங்க ஒரு ஊருக்கு போய் பாடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து இவங்க வந்து சந்தோஷமா, அங்க வந்து அங்க பீப்புள்ஸ்லாம் வந்து சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்து இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துல இவங்க வந்து அந்த அன்புலயும் சந்தோஷத்துலயும் வந்து என்ன பண்றாங்க, வந்து அந்த ஊர்ல வந்து செட்டில் ஆக மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஊர்ல வந்து அவங்களை சந்தோஷப்படுத்தணும், அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அங்க போயிடுவாங்க. ஆமாவா, அதுதான் இங்க சொல்றாங்க. நோ லவ்ஸ் பிட்ஸ் அஸ் ட்ரே, நோ லவ்ஸ் பிட்ஸ் அஸ் வெயிட் சரிங்களா. எந்த அன்பும் எங்களை வந்து எந்த ஹாப்பினஸும் எங்களை வந்து நிறுத்தாது, வெயிட் பண்ண வைக்காது அப்படின்னு சொல்றாங்க. The voice of the wind is the voice of our fate. The voice of the wind வந்து என்னன்னா, அந்த காற்றோட சத்தம் வந்து, காற்றோட ஓசை வந்து the voice of our fate. என்னன்னா வந்து விதின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது சரிங்களா. காற்று எங்க கூப்பிடுதோ அதுதான் எங்க விதி, நாங்க அதை நோக்கி தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது யார் எழுதுனாங்கன்னா வந்து சரோஜினி நாயுடு சரிங்களா. இவங்க நம்ம எங்க படிச்சிருப்போம்னா ஐஎன்எம்ல படிச்சிருப்போம். ஆமாவா, ஐஎன்எம்ல வந்து இவங்களை பத்தி நம்ம டீட்டெயிலா படிச்சிருப்போம். இவங்க ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர், விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர், அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து இதுல வந்து என்னென்ன வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்றது வந்து விண்ட் அவங்க கூப்பிடுற மாதிரி அவங்க வந்து நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க சரிங்களா. அது வந்து மெட்டாஃபர். வேண்டரிங் ஃபீட், நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஃபீட்டை வந்து டிஸ்கிரைப் பண்றது தான் வேண்டரிங். அப்படின்னா என்னது, இது வந்து எட்ஜெக்டிவ் சரிங்களா, எட்ஜெக்டிவ். இது வந்து ஃபீட்ன்றது நவுன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா என்னது, எபித்தர் சரிங்களா. ஓகே, இங்க வந்து அலிட்ரேஷன், எக்கோயிங் ஓகேங்களா. இது வந்து அலிட்ரேஷன் வித் வி, இதுவும் அலிட்ரேஷன். வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம் வந்து எபிகிராம் சரிங்களா. இது வந்து எபிகிராம், வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம் வந்து எபிகிராம் சொல்லுவாங்க, எபிகிராம் தான் சொல்லுவாங்க, எபிதர்ட்ல எபிகிராம். ஓகேங்களா. ஓகே, ஹாப்பி சாரோ வந்து ஆன்டிதீஷியஸ் சரிங்களா. ஏன் ஆன்டிதீஷியஸ்னா வந்து ஹாப்பியும் சாரோ ஒன்னா இருக்கு, ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் சரிங்களா, ரெண்டுமே ஆப்போசிட்டான கேரக்டர். அது வந்து இங்க இருக்கிறதுனால இது வந்து ஆன்டிதீஷியஸ் சரிங்களா. வாட் ஹோப் ஷால் வி கேதர், வாட் ட்ரீம் ஷால் வி ஷோ. என்னன்னா வந்து இது வந்து ரிட்ராய்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே இருக்காது. அந்த கொஸ்டினுக்கு எப்படின்னா வந்து அதுக்கான ஆன்சர் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி அதுதான் வந்து ரிட்ராய்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க சரிங்களா. இதுதான் வந்து அந்த ரிட்ராய்ட் கொஸ்டின் சரியா. இது வந்து நாங்க வாழ்றதுக்கு எந்த ஹோப்பும் கிடையாது, அதாவது என்ன ஹோப் நாங்க வாழ்றதுக்கு கேட்கறாங்க. அப்பவா வாட் ட்ரீம் ஷால் வி ஷோ, இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா, முடியாது. ஆன்சர் இல்லாத கொஸ்டின்லாம் வந்து ரிட்ராய்ட் கொஸ்டின் சரிங்களா. இங்க பாருங்க, W where, wind W, wandering W, weed W. இது வந்து அப்பனா என்னது, அலிட்ரேஷன். இங்க வந்து எபிதர்ட்னா சொல்லியிருக்கேன். ஃபுட்ஸ்டெப் வந்து டிஸ்கிரைப் பண்றது தான் எபிதர்ட் சரிங்களா. ஓகே, the love, இங்கல the voice இது வந்து என்னன்னா வந்து ரெபிடேஷன் சரியா. இதுல வந்து நிறைய அலிட்ரேஷன் வரும், ஈஸியா தான் இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு, நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க சரிங்களா. ஓகே, சரோஜினி நாயுடு was a famous Indian poet. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, famous Indian poet. ஓகே, and மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ இவங்க வந்து மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஷி வாஸ் கிவிங் எ சுபாரிக்வெட் பாரத் கோகிலா. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல, சுபாரிக்வெட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாரத் கோகிலா ஆக்சுவலி அதுக்கு என்ன மீனிங்னா நைட்டிங்கேர்ல் ஆஃப் த இந்தியா. இதுதான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆமாவா, நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா என்ன சரோஜினி நாயுடு அப்படின்னு படிச்சிருப்போம். ஆமாவா, அதுதான் வந்து இங்க வந்து ஹிந்தியில கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். on account of her beautiful poems and songs. ஓகேங்களா. ஓகே ஓகே, லியூஸ்னா சொல்லியிருக்கேன்ல, a kind of stringed musical instrument, அதாவது யாழ். ஓகேங்களா. ரோம்னா வந்து வாண்டர், டிராவல். கைண்ட்னா வந்து ரிலேஷன்ஸ், லேஸ்னா வந்து ஸ்டோரிஸ் ஆர் சாங்ஸ், ட்ரேஸ்னா வந்து ட்ராய்ஸ்னா வந்து வெயிட் ஆர் டிலே, ஃபேக்ட் அப்படின்னா வந்து டெஸ்டினி ஆர் லக் சரிங்களா. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நீங்களே உங்களுக்கே படிச்சாவே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த போம் நீங்க கிளியரா படிச்சீங்கன்னாவே உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து 7th ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஓகேங்களா, ரொம்ப சின்ன கிளாஸ், 7th கிளாஸ் தான் சரியா. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.